அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லாயிருக்கோம். இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்படியே மார்னிங்லேருந்து கொஞ்சம் எடுத்த வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதோட நான் வந்து ஏற்கனவே பெண்கள் வந்து யாரிடையும் சொல்லக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். அதில ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அடுத்த வீடியோல கன்டின்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தான். அதாவது அ ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட நம்ம அத யார்கிட்டயுமே வந்து நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஏதாவது ஒரு கோபம், தாபங்கள், இல்ல ஒரு ரொம்ப அந்யோன்யமா நம்ம இருக்கோம். நம்மளுடைய லவ் விஷயங்கள் அந்த மாரி கூட இருந்தா கூட, நம்ம வந்து கஷ்டம், நஷ்டங்கிற மாரி தான் இதுவுமே. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள உள்ள அந்த பிரச்சனைகள பத்தியும் நம்ம வந்து யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொன்னா போதும். ஏதாவது நமக்கு வந்து இந்த மாரி இன்னைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். மித்தபடி எல்லாத்துலயும் சொல்றதுனால, இதுவுமே ஒருத்தர்ட்ட போய் 10 பேர்த்துக்கு போகும். ஸோ, அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படா இவங்க அடிச்சுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர். ஸோ, இந்த மாரி விஷயங்கள தயவுசெய்து சொல்ல வேண்டாம். அதே மாரி வந்து அந்யோன்யமான விஷயங்கள ஏன் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஒரு சிலர் போராமப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன். இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்ச அந்த 4வது முக்கியமான பாயிண்ட். அடுத்த விஷயம் என்னங்கிறத பார்க்கலாமா? நம்மளுடைய மதிப்ப அறிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்றேன். அதில ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு என்னன்னு பார்த்தா, நம்மள நம்ம வந்து பார்த்துக்கணும். விலை உயர்ந்த பொருள வந்து இறைவன் நம்ம கிட்ட குடுத்துருக்கான். அதுதான் நம்மளுடைய உடல். நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளோ முக்கியம். அதுக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து, ஸோ நம்மளுடைய உடம்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். நமக்கு முடியல அப்படின்றாலும் யாரும் நம்மள வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம நல்லா இருந்தா தான் நம்மளுடைய குடும்பத்த பார்க்க முடியும். நம்மளுடைய மனசும் அப்படித்தான். நெறைய நம்ம வந்து நம்ம மனசுல தேவையான விஷயங்கள மட்டும் வச்சுக்கணும். தேவையில்லாத விஷயங்கள தூக்கி போட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கணும். இறைவன் வந்து இந்த பிரபஞ்சத்தையே படைச்சவன். நம்மளையும் படைச்சவன் அவன் தான். ஸோ நம்மளுடைய உள்ளத்துல அவனுக்கு இருக்கிற ரகசியம் தெரியுமா? தெரியாதா? ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கோம்? நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? அப்படின்ட்டு இறைவன் நம்மள பார்க்குறான். அடுத்தது பார்த்தா யாரையும் எதற்கும் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யும்போது, அதனால நமக்கு எதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து எப்பவுமே நினைக்கக்கூடாது. அவங்க வந்து நமக்கான இத வந்து இறைவன் குடுப்பான். அவ்வளோதான். அவங்க வந்து அத பண்ணுவாங்க, இத பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி அவங்கள வந்து மித்தவங்கள நினைக்கிறாங்க, நம்மள நினைக்கல அப்படிங்கிற மாரிலாம் இந்த காலத்தில நம்ம வந்து நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னதான், நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. இறைவனோட நாட்டத்தில தான் எல்லாமே நடக்குது. கவலைப்பட்டுட்டு நம்ம வந்து அதே இடத்துல உட்காந்துட்டு, அத நினச்சிட்டே இருக்கனால நம்மளுடைய டைமும், நம்மளுடைய மனசு தான் வேஸ்ட் ஆகும். அதேமாரி பால் எவ்வளோதான் சுண்டுனாலும் டேஸ்ட் மாறாதுன்னு சொல்லுவாங்க. நல்லவங்களுக்கும் கஷ்டம் வந்தாலும் அவங்களுடைய குணம் மாறாது. அடுத்து பார்த்தோம்னா, சோதனைய கூட சாதனையா மாத்துவது நம்மளுடைய எண்ணத்தில தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ, சோதனை கூட இறைவனோட நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருள் வரம்னு சொல்லலாம். ஸோ, சந்தோஷத்த எப்படி இறைவன் நமக்கு குடுக்குறானோ, அதே மாரி தான் நமக்கு சோதனையும் இறைவன் நம்மளுக்கு குடுக்குறான். ஸோ, இதுலேருந்து நம்ம அவன்கிட்ட நெருங்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் தவிர வேறு எதுவும் இல்ல. அவன் மேல முழு நம்பிக்கை வச்சோம்னா, கண்டிப்பா அந்த சோதனையும் நமக்கு சாதனையா மாறக்கூடிய வல்லமை இறைவனுக்கு இருக்கு. நமக்கு அது மீது நம்பிக்கை இருக்கணும். ஓடுற நதி மாதிரி நம்ம இருக்கணும். ஒரு பிரச்சனைய கண்டுட்டு நம்ம அப்படியே உட்காந்து அ அழுதுகிட்டு, புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கான அடுத்த வழி என்ன அப்படின்னுட்டு நகர்ந்து போகணும். இதெல்லாம் நமக்கான நாமளே எடுத்துக்கக்கூடிய ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். இந்த மாரி விஷயங்கள நாம உள்ளத்துல வந்து பதிய வச்சுக்கணும். ஸோ, நான் சொல்ற விஷயங்களெல்லாம் என்னடா இவங்க வந்து இப்படிலாம் அ பேசுகிறாங்களே! இவங்க லைஃப்ல நடந்திருக்குமோ! அப்படின்லாம் நினைப்பீங்க. பட் அப்படி இல்ல. பொதுவான விஷயங்கள தான் நான் சொல்றேன். ஸோ, ஒரு சிலர் லைஃப்ல, ஒரு சிலர் மனசுல இந்த மாரியெல்லாம் தோணக்கூடிய எண்ணத்துக்கான ஒரு வழி, தீர்வுன்னு சொல்லலாம். ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, ஷேர் பண்ணுங்க. இது மூலமா தான் அடுத்த வீடியோல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு எனக்கானது வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.